ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோயா கிரேவி சுவையாக. இந்த கிரேவி பூரி, சப்பாத்தி, நான், பரோட்டாக்கு நல்லாயிருக்கும். அடுப்பில் கடாய் வச்சு 1/2 லிட்டர் தண்ணி விட்டு 200 கிராம் மினி சோயா போட்டிருக்கேன். 5 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். சோயா ஊறிடுச்சு. சுடுதண்ணியிலேருந்து வடிகட்டி 1 டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணியிலேருந்து புழிஞ்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறது பார்க்கலாம். சின்ன மிக்ஸி ஜாரில் 1 துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு, 2 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, 1 பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த கிரேவி 10 நிமிஷத்தில் ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் கலர் மாறினதும் தக்காளி மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கொதித்து பச்சை வாசம் போகட்டும். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அஞ்சு நிமிஷம் ஆச்சு. கொதித்து கிரேவி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பிழிஞ்சு வச்ச சோயாவை இதில் கலந்துருக்கேன். அரைச்சி விட்டனால சீக்கிரமாக கெட்டியாயிரும். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கடாயை மூடி வச்சு 5 நிமிஷம் கழிஞ்சு பார்க்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. மேலால் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவி விட்டுருங்க. சுவையான சோயா கிரேவி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.